வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நமக்கு ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இதோட கூட்டுத்தொகையை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த தொடர் வரிசை குறை 50ல் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அடுத்த உறுப்பா குறை 44ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த உறுப்பு குறை 38ன்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே கூட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா கடைசியாக 2038 கூட்டல் 2044ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, வழக்கமாக செய்கிற மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த கூட்டுத்தொடர் வரிசையோட கூட்டுத்தொகையை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சரி, இப்போ நம்ம சேர்ந்து செய்யலாம். சரி, முதல்ல இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல் உறுப்பு குறை 50ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உறுப்பு குறை 44ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த குறை 50ஓட 6 கூட்டினோம்னா குறை 44 கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டாவது உறுப்போட 6 கூட்டினா என்ன கிடைக்கும்? அதாவது இந்த குறை 44ஓட 6 கூட்டினா என்ன கிடைக்கும்? குறை 38 கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு உறுப்போடையும் 6 கூட்டினோம்னா அடுத்த உறுப்பு கிடைக்கும். இப்படி 6 கூட்டிக்கிட்டே போனோம். அப்புறம் 2038 கிடைக்கும். இதோட 6 கூட்டினோம்னா இந்த கடைசி உறுப்பு 2044 கிடைக்கும். அப்படின்னா இதுல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் இதுக்கு முந்தைய உறுப்போட 6 அதிகமா இருக்கு. அதாவது இந்த உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம் கான்ஸ்டன்டா இருக்கு, ஒரு மாறிலியா இருக்கு. அப்படின்னா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான்னு தெரியுது. சரி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோடைய கூட்டுத்தொகையை நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? கூட்டுத்தொகையை எஸ்ன்னு எழுதிக்குவோம். அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையுடைய முதல் n உறுப்புகளுடைய கூட்டுத்தொகையை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் கூட்டணும். அதை 2ஆல வகுக்கணும். அதோட உறுப்புகளின் எண்ணிக்கையை பெருக்கணும். அதாவது முதல் உறுப்புக்கும் கடைசி உறுப்புக்குமான சராசரியை கண்டுபிடிக்கணும். அதோட உறுப்புகளின் எண்ணிக்கையை பெருக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறதுல முதல் உறுப்பு எது? இந்த குறை 50 தான் முதல் உறுப்பு A1. கடைசி உறுப்பு எது? இந்த 2044 AN. இங்கே உடனே ஒரு கேள்வி வருதா? இந்த எண்ணுங்கிறது எதை குறிக்குது? எண்ணுங்கிறது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்க உறுப்புகளோட எண்ணிக்கையை குறிக்குது. அதாவது இந்த குறை 50ஓட எத்தனை தடவை 6 கூட்டினோம்னா இந்த 2044 கிடைக்கும்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த 2044 இருந்து இந்த 50 கழிக்கணும். இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும். அப்போ 2044 கூட்டல் 50ன்னு ஆயிடும். 2044ஐயும் 50ஐயும் கூட்டினா 2094. எதுக்காக இது இப்படி கூட்டி பார்க்குறேன்னா, இந்த குறை 50ல இருந்து 2044 வரைக்கும்னா எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதாவது குறை 50ல இருந்து 0 வரைக்கும்னா இங்க ஒரு 50, அப்புறம் 0ல இருந்து 2044 வரைக்கும்னா இங்க ஒரு 2044. அப்ப இந்த 50ஐயும் 2044ஐயும் கூட்டினா 2094. அப்படின்னா ஒவ்வொரு உறுப்போடையும் 6 கூட்டிட்டே வரோம். அப்படின்னா 2094 வரைக்கும்னா எத்தனை தடவை 6 கூட்டணும்? அப்ப என்ன செய்யணும்? 2094 6ஆல வகுக்கணும். 2094 6ஆல வகுக்கணும். 20ல் 6 3 தடவை, 6 18. 20ல இருந்து 18 கழிச்சா 2. அடுத்தது இந்த 9 எழுதிக்குவோம். 29ல் 6 எத்தனை தடவை இருக்கு? 4 தடவை இருக்கு. 6 4 24. 29ல இருந்து 24 கழிச்சா 5. அடுத்தது இந்த 4 எழுதிக்குவோம். 54. 54ல் 6 எத்தனை தடவை இருக்கு? 9 தடவை. 6 9 54. அவ்வளோதான். இங்கே நமக்கு எத்தனை தடவை கூட்டணும்னு கிடைச்சிருச்சு. அப்படின்னா குறை 50ல இருந்து 2044 வரைக்கும் போகணும் அப்படின்னா எத்தனை தடவை 6 கூட்டணும்? 349 தடவை கூட்டணும். அதாவது இங்க ஒரு தடவை கூட்டுறோம், இங்க 2வது தடவை கூட்டுறோம். இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 349வது தடவையா 6 கூட்டும் போது நமக்கு 2044 கிடைக்கும். அப்படின்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசையில மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? உடனே என்ன சொல்லிடுவோம்? 349ன்னு சொல்லிடுவோம். ஆனா அது இல்லை. எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 349ஓட 1 கூட்டணும். அதாவது 6 கூட்டிக்கிட்டே வரும்போது 349வது தடவை கூட்டும்போது நமக்கு இந்த கடைசி உறுப்பு கிடைக்குது. இங்கதான் முதல் தடவையா 6 கூட்டுறோம்,
இங்கே ரெண்டாவது தடவையாக கூட்டுறோம். இப்படி கூட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா இங்கே நல்லா கவனிங்க, இந்த கடைசி உறுப்புக்கு வர்றதுக்கு 349வது தடவையாக 6 கூட்டியிருக்கோம். ஆனால் இந்த முதல் உறுப்பு இருக்கு இல்லையா, இது நம்ம இன்னும் சேர்த்தவே இல்லையே. இதையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 350 தடவை. அப்படின்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்தம் 350 உறுப்புகள் இருக்கு. அப்படின்னா இங்கே எண்ணுங்கிறது எவ்வளவு? எண்ணுங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கையை குறிக்குது. எத்தனை உறுப்புகள் இருக்கு? 350 உறுப்புகள் இருக்கு. இந்த உறுப்புகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்கு. அதை இங்கே நான் எழுதி காமிக்கிறேன். n is equal to L minus A by D plus 1. இங்கே Lங்கிறது கடைசி உறுப்பு குறிக்குது, ஏங்கிறது முதல் உறுப்பு குறிக்குது, டிங்கிறது பொது வித்தியாசம் இந்த 6 குறிக்குது. இதோட 1 கூட்டணும். இதுதான் உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு உறுப்புகளின் எண்ணிக்கை தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா முதல் 350 உறுப்புகளோட கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஈக்குவல் டு முதல் உறுப்புக்கும் கடைசி உறுப்புக்குமான சராசரியை கண்டுபிடிக்கணும். முதல் உறுப்பு எவ்வளவு? குறை 50 கூட்டல் கடைசி உறுப்பு எவ்வளவு? 2044. இது 2ஆல் வகுக்கணும். இதோட 350 பெருக்கணும். குறை 50யும் 2044யும் கூட்டினா எவ்வளவு? 1994. 350 2ஆல் வகுத்தா 175. அப்போ 1994 பெருக்கல் 175. இது ரெண்டையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? இது கொஞ்சம் குயிக்காக போடுறதுக்காக கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 1994 பெருக்கல் 175 நமக்கு என்ன காமிக்குது? 3,48,950. இந்த கூட்டுத்தொகையை சிக்மா நோட்டேஷனில் குறிப்பிடலாம். இங்கே நமக்கு என்னங்கிறது என்னன்னு தெரியும், இதோட விடை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா, சிக்மா K is equal to 1லேருந்து 350 குறை 50 கூட்டல் 6 பெருக்கல் K minus 1. ஏன் இங்கே K minus 1னா முதல் உறுப்பு இங்கே எழுதிட்டோம், இதோட 6 கூட்டுறோம். எத்தனை தடவை 6 கூட்டணும் அப்படின்னா 349 தடவை 6 கூட்டணும். அப்படிதான் நீங்க பார்த்தோம். சரி, இப்படிதான் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை சிக்மா நோட்டேஷன்ல எழுதணும். சரியா? கூட்டுத்தொடர் வரிசையுடைய கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா கூட இருக்கு. அது என்னன்னா Sn is equal to A plus L by 2 பெருக்கல் n. இங்கே ஏங்கிறது முதல் உறுப்பு குறிப்பிடுது, Lங்கிறது கடைசி உறுப்பு குறிப்பிடுது. இது ரெண்டுத்துக்கும் சராசரி கண்டுபிடிக்கணும், அதோட உறுப்புகளின் எண்ணிக்கையை பெருக்கணும். சரியா?